ரத்தம் நீனே தலைமை ஏறு, நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க. ஆனா எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும். வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இதை ஒரு கட்சியிலே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்ற இன்னைக்குதான் முத மந்திரிகள் எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் இதற்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதியானவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, யார் தலைமை, யார் பெரிய ஆளு அப்படின்ற ஈகோ. இதனாலதான் கடந்த சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு காலத்தில் பெரும்பான்மையாக நாம் இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வர முடியல. எனக்கு கூட நான் இருந்த பழைய என் கூட்டணி கட்சி வேல்முருகா அவனுக்கு எப்பவும் போல ஒரு இடம் தரேன்னாங்க. நான் பார்த்தேன், இவன் யாரும் நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு யாசகம் போடுறது. நாம் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. என் ரத்தம் 4-5 தேர்தல சந்திச்சது முடியல. நானும் 2016 தேர்தல சந்திச்சேன், முடியல. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளே போய் சட்டமன்றத்தில் சண்டையிடணும் போனோம். போய் 5 வருஷம் சண்டை தான் இட்டோம். ஆனா வச்ச 5 கோரிக்கை: தமிழீழ மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை, அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, இங்கு அகதிகளாக வந்து எம் மண்ணில் வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளை அடைத்து வைக்கின்ற திருச்சி சிறப்பு முகாம் உள்ளிட்ட முகாம்கள் மூடப்பட வேண்டும், பாஸ்போர்ட் விசா சட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளையும் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற உரிமை, அவர்களுக்கான இரட்ட குடியுரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுபோல காவேரி, முல்லைப்பெரியார், பாலாறு, கச்சத்தீவு உள்ளிட்ட என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், தமிழக அரசு பதவிகளில் 100% தமிழ்நாட்டின் மண்ணின் பூரியகுடி மக்களுக்கே என்கிற சட்டம் இயற்று, ஒன்றிய அரசு பதவிகளில் முழுவதுமாக இன்றைக்கு 99% வடக்கன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். அதில் 90% அந்தந்த மாநிலத்திற்கு, இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்திய முழுக்க இருக்கிற அந்த மாநில அந்தந்த தேசிய இன மக்களுக்கு வழங்கு. இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பு. நான் சீட்டும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. ஏன்னா திரும்ப ஒரு சீட்டு தான் கொடுப்பான். அது ஒரு சீட்டை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு நிக்கிறத விட இந்த கோரிக்கையாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த கோரிக்கையை கூட கிஞ்சித்தும் மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் யார் என்று பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்கள் வைக்கல. நான் இன்னைக்கு சீமான் ரத்தத்துல தொடங்கி அங்க உட்கார்ந்த அண்ணா என்ஆர் தலபாலம், ஏர்போர்ட் மூர்த்தி, நம்முடைய துணை பொதுச்செயலாளர் தம்பிமன்சாரி, எல்லா சாமிஜி, இங்க இருக்கிற தனியரசு, எங்க பாட்டாளி மருத்துவர் சின்னையா, என் அண்ணன் திருமாரஞ்சி, இங்க இருக்கிற நம்முடைய சண்முகம், நம்முடைய பாரிவந்தர்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா எங்க கோசு மணிய, நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய ரமேஷ் உட்பட எல்லா தலைவர்களும் எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட வேண்டுவது, ஒரு 3 தேர்தல்ல தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக ஒண்ணு கூடுறோம். ரத்தம் நமக்கு இந்த நீ பெரியவனா நான் பெரியவனாலாம் வேண்டாம். ஒரு 3 தேர்தல்ல இன்னும் கூட நான் ஒரு 10 கட்சி அழைப்பேன், வருவாங்க கண்டிப்பா. 10ல ஒரு 40 கட்சி இருக்காங்க, அழைக்கிறது வராங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த யாரு தலைமை, யாரு முதலமைச்சர் இதெல்லாம் தூக்கி அப்புறம் வச்சிரும். எங்களுக்கு தெரியும் எங்க செல்வாக்கு என்னன்றத. ஒரு தேர்தல்ல ஒரு கடைசி 10 நாள் ஒரு பரிசு வச்சிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு 3 தேர்தல்ல இந்த திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்ப வந்து முளைச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இதை ஒரு கட்சினே சொல்லுவதற்கு எனக்கு அவமானமா இருக்கு. யாரு நம்மை ஆள்வது, யார் நமக்கு அறிவுரை சொல்வது, யாரை நீ அனைத்து கட்சி கூட்டுன்னு நாம் சொல்வது என்று சொல்வதற்கு கூட அந்த தகுதியும் அந்த திறமையும் அந்த ஆளுமையும் உள்ளவர்களா என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்ல. அது என்ன காரணம்னா, இப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கூடி இதே இடத்துல தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பா 100 போராட்டம் நடத்திருப்பேன். சேப்பாக்கத்தில் ஒரு 100 போராட்டம், இலங்கை தூரகத்தில் ஒரு 100 போராட்டம், யூனிசிப் அலுவலகத்தில் ஒரு 100 போராட்டம், கவர்னர் மாளிகையில் ஒரு 100 போராட்டம். 15 ஆண்டு காலமா 150 தலைவர்கள் ஒன்னா வந்தாங்க. என் ரத்தம் மாறுபட்ட திராவிட இயக்க தலைவர்களை கூட, சிபிஎம், சிபிஐ, திருமான, வைகோ, சீமான் செந்தமன், சீமான் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அப்படின்னா நாம் தமிழருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பயங்கர கருத்து முரண்பாடு. நான் ரத்தத்தை கூப்பிட்டேன், யூனிசிப் அலுவலகத்துக்கு நீ வரணும், இந்தாண்ட கோவை ராமகிருஷ்ணன் நிப்பாரு, இந்தாண்ட கொளத்தூர் மணி நிப்பாரு, நீ நடுநாயகமா உன்னை நிக்க வைக்கிறேன், வா ரத்தன்னு வந்துச்சு. ஆனா வந்தாரு. ஆனா என்னாச்சு, இந்த மாதிரி போராட்ட காலத்துல ஏதோ ஆத்திரத்தின் வெளிப்பாடு ஒன்னா நிக்கிறோம். தேர்தல் அரசியல்ல
தலைவர்கள் அனைவருமே சிந்திங்க. எங்க டாக்டர் பாரதி, நீங்களாம் மூத்தவங்க, என் ரத்தத்துக்கிட்ட சொல்லுங்க. நானும் என் ரத்தத்தை எப்படியாச்சும் ஒரு தமிழர் தலைமையின் கீழ், ஒரு குடையின் கீழ் ரத்தம், நீனே தலைமை ஏறு, நீனே வழி நடத்து, நீனே எல்லாம் பண்ணிக்க, ஆனா எல்லா ஜாதியும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப்ல எங்க மணியரசன் நானும் எல்லா முயற்சி எடுத்தேன். இப்பயும் என் ரத்தத்தை ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து இந்த மேடைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா மனால ஓரளவுக்கு ஏதோ அவன், நீங்க உங்க பாணியில அவங்க திருட்டு திராவிடமா இருக்கலாம், இல்ல திருட்டு அதிமுக இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம். ஆனா ஏதோ ஓரளவுக்கு நம்ம போனா ஒரு மாண்போட வாங்க, உட்காருங்க, பேசுங்க, ஒரு அரசியல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு இருக்கான், ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அவன் ஒரு தகுதியானவங்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாம். ஆனா இப்ப ரத்தம், நீ சண்டை போடுற, நான் சண்டை போடுறேன், நம்ம கோரிக்கை வைக்கிறவெல்லாம் யாரு? இன்னைக்கு பார்த்த மந்திரிகள் முகங்கள் எல்லாம் இன்னைக்குதான் முத மந்திரிகள் எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை, என்ன புள்ளி விவரங்கள். ஐயோ 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 ஐயோ, இப்படியேப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றுல நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஏதோ இடைத்தேர்தல் நடக்குன்றாங்க, நாம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம். டாக்டர், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோம். இந்த இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று அமர்ந்து இவர்களை நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான என் தமிழ் குடித்தலைமைகளை அங்கே அனுப்ப வேண்டும். அதற்கான ஒன்று குரலாக, அதற்கான ஒருங்கிணைப்பாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு நான் பார்க்கிறேன். இங்க அண்ணன் தனபாலன் எடுத்துங்க, அங்க நாடார் அமைப்பு தலைவர் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம ஆதி தமிழ் குடியினுடைய பறையனார்னே கட்சி எல்லாம் பார்த்தா, என்னடா என்ன பறையன் சொல்றேன், நான் தான் பறையன், பச்சை தமிழ் அப்படின்னு தொலைக்காட்சியில மாறுதேற்ற மூர்த்தி. இங்க பார்த்தா தென் மாவட்டங்கள்ல எங்க டாக்டரும், எங்க திருமாரஞ்சியும், எங்க டாக்டர் சேதுராமும், எங்க இருக்கிற சந்தானமும் ஒரு எதிரும் புதிருமா இருந்த என் தமிழ்ச்சாதிகள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எல்லா ஜாதியும் குறித்துல, கொங்குல தனியரசு இருக்காரு, அங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, வடக்க நான் இருக்கிறேன், எங்க பங்காளி எங்க சின்னையா சார்பா எங்க வெங்கட்ரன் ஜெயராம் வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாத்துங்க, மீனவர் கடற்கரையோர கிராமங்களை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய தம்பி ரமேஷும் அண்ணன் கோசுமணி தொடங்கப்பட்ட காலத்துல 2 பேரும் கூட இருக்கிறாங்க. இப்ப யாரு இல்ல தமிழ்நாட்டில்? எங்க அம்மா போராளி, எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறதுக்கு எப்படி போராடணுங்கிறதுக்கு எங்க அம்மா அற்புதமா வந்து உட்காந்துருக்கு. நீங்க இஸ்லாமியர்கள் கட்சி எல்லா கட்சியும் அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜவஹர்லா வந்தாரு, சிபி வந்துச்சு, நம்முடைய தமிழ் மன்சாரி அனுப்புனாரு, இங்கே கன்சிராம் பார்ட்டியிலிருந்து இன்னைக்கு அப்துல்லா பார்ட்டியிலிருந்து எல்லாம் தமிழ்ச்சாதிகள் கூட்டம் தான் வந்திருக்கு. ஆனா என்ன செய்யறது, எங்க பழக்கரப்பியா வந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. எல்லாம் வரோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் உணர்ச்சியில ஒன்று கூடுறோம், கலையிறோம். அது கலையாமல் இவர்களை எல்லாம் ஒரு தேர்ல அல்லது ஒரு ஏர்ல பூட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 15 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா டாக்டர் அவர்களே, நீங்க வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஆதி தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த ஈகோவும் இல்லை. இங்க இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நான் கூட என்ன சொன்னேன், நன்றி சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நம்ம போதும், நம்ம இனிமேல் பேசுறதுக்கான நேரமே இல்லை. அரசியலா நம்முடைய உறவுகளை அணிதிரட்டி ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து, அன்னைக்கு கூட யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் கேட்டார், இது அரசியல் கூட்டணியா மாறுமா அப்படின்னு. அது மாறுமா மாறாதா இருக்கிறதெல்லாம் எங்க டாக்டர் சீமான் போன்றவர்கள், இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இங்க இருக்கிற பெரிய, நான் சொல்ற ஒத்துக்கிறேன், என்னோட பெரிய கட்சியாவே நீங்க இருக்கிறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம். இனிமேல் போய் இந்த 5 ஆண்டு நினைச்சா இன்னைக்கு முழுசா சட்டமன்றத்தை உட்காந்து பார்த்த பிறகு இந்த 5 ஆண்டு காலமும் தமிழ்நாடு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ தெரியல. இங்க இலங்கையில தான் ஈழம் வாங்கி தர முடியல, இங்க அகதியா வந்து கிடக்குறான். அவனை எங்கேயாச்சும் போலீஸ் வெஹிக்கிள் செக்அப்ல பிடிக்கிறான், உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, விசா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே தூக்கி போய் ஜெயில போட்டுறான். அப்புறம் நாங்க ஜாமீன்தார் பெயில் எடுத்தா கொண்டு போய் புழல் சிறையில் அடைச்சிடறான். 5 வருஷம் 5 வருஷம் அவங்கள விடுதலை செய்ய முடியல. இன்னைக்கு இந்த தமிழக வேலை தமிழருக்கே ஒரு சட்டம் இயற்ற முடியல. இன்னைக்கு மேகதாதுல நான் அணை கட்டி தீர்வேன்னு சொல்றான். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட கூட்டி அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்தை இது போன்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் என்ன கொடுமை, என்ன கொடுமை. ஏன் இந்த நிலைமை? ஏன் ஒரு குடையின் நம்ம இருக்கக்கூடாது? ஏன் ஒற்றுமையா இருக்கக்கூடாது? நாம் நமக்கான இடங்களை நாம் பங்கிட்டுக் கொள்ளுவோம், நாம் நமக்கான முதலமைச்சரை தேர்வு செய்வோம் என்று என்றைக்கு ஒரு முறை நாம் ஒரே அணியில் திரள போறோம்? இன்னைக்கு நம்ம சண்டை போட்டதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? எங்க ஊர்ல சொல்லுவோம், நோவாத நொங்கு சாப்பிட்றது நீங்க சொல்லுவீங்க, எங்க ஊர்ல நோவாத பலாசொலை சாப்பிட்ற மாரி. பண்ருட்டிக்கு என்ன ஃபேமஸ்? பலாப்பழம். அந்த மாதிரி ஒருத்தன் சாப்பிட்டு போயிட்டான். என்ன செஞ்சாலும் அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம்.
அவன் என்ன பேசினாலும் அதை ரீல்ஸ் போடுற ஒரு கூட்டம், அவன் என்ன பேசினாலும் ஐயோ 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 எங்க, அது எனக்கு வாயால சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. ஆக இந்த கேடுகெட்ட இழி நிலையிலிருந்து என் தமிழ் சமூகத்தை ஒரே அணியில் அரசியல் அணியாகவும் இது மாற்றப்பட வேண்டும் என்பது வேல்முருகனுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த என் தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம். தமிழ் மக்களை அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த பணியை செய்வோம் என்று மூத்தவர் தலைமையிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். இங்கு யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, யாரு மக்களை அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அந்த பணிவு, தலைமை, பண்புகள், விட்டுக்கொடுப்புகள் எல்லாம் இங்கு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது. ஆக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இது அனைத்து கட்சி தலைவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் ஒரு சின்ன ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் இதை நான் நடத்துகிறோம். நிச்சயம் இது அரசியல் அணியாக கூட மாற வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம், தமிழ்ச்சாதி மக்களின் விருப்பம்.